Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான 5 யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் இல்லை ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாஞ்ச், ஒரு பக்கம் வந்து ஸ்க்ரப்பர், இன்னொரு பக்கம் வந்து ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, இதோட ரேட் வந்து 15 rupees. இந்த ஸ்பாஞ்சை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதையே நம்ம 2 ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் இருக்கிறத அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. தூக்கி போட்டுறாதீங்க. அதுதான் நம்மளோட இன்னொரு கிராஃப்ட்டுக்கு நம்ம செய்ய போகிறோம். இப்போது இந்த ஸ்பாஞ்சை வந்து நான் என்னவா யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்பாஞ்சில் ஜஸ்ட்டு ஃபெஃபிபாண்டை இது மாதிரி அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு செவுத்தில் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா இது நம்மளோட டோர் ஸ்டாப்பராக தான் வந்துட்டு யூஸ் ஆகும். ஏற்கனவே வந்து கோகோனட் ஷெல்லில் எப்படி டோர் ஸ்டாப்பர் செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருந்தேன். இது ரொம்ப சிம்பிள் தான். கதவு போய் இப்படி செவுத்தில் இடிக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டோர் ஸ்டாப்பர் ரெடி ஆகிடும். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் அந்த க்ரீன் கலர், அதாவது நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த ஸ்பாஞ்ச்லேருந்து, அந்த ஸ்க்ரப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக, அதாவது நீல வாக்கில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 பீஸ் வரைக்கும் கட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து இந்த கட்டு கம்பி பக்கத்தில் எங்கேயா வீடெலாம் கட்டினாங்க அப்படின்னா ஒரு சின்ன கட்டு கம்பி கிடச்சா கூட விட்றாதீங்க. அது கண்டிப்பாக எதுக்காக இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும். சிறு துரும்பும் பல் குத்த உதவும்னு சொல்கிற மாதிரி கிடச்சதுன்னா உடனே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கம்பியை 2ஆக வளைச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு ஸ்க்ரப்பர் பீஸை உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒன்று மேலே ஒரு கம்பியை அந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஸ்க்ரப்பர் பீஸை அந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த கம்பியும் இந்த கம்பியும் இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். வேறு வந்து பெருசாக நம்ம வந்து பண்ணலை. இதே மாதிரியே வந்துட்டு நம்ம ஒரு பீஸையாக இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு முறுக்கு மட்டும் முறுக்கிக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். மொத்தமே இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரேட் வந்து 15 ரூபாய் தான். ஆனால் நம்ம வந்து 2 ரியூஸ் ஐடியாஸாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ யாராவது இந்த மாதிரி நான் வீடியோவை பார்த்து நம்ம கிராஃப்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் டவுட் கேட்குறீங்க. அது மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. கேட்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் செஞ்ச கிராஃப்ட்டும் எனக்கு சென்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். எக்ஸஸாக இருக்கிற கம்பியை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அதுவும் பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி. இப்போ இதுக்கு ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பழைய ப்ரஷ்ஷை தான் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஏற்கனவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ இழுத்தாலும் வந்து வரவே வராது. அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பரான ஹேண்டில் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற லிங்க் மேலே டிஸ்கிரிப்ஷன் இல்லை ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட பாட்டில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் பண்ணலாம். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் வந்து உடையவே உடையாது. நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக எப்படி வேணாலும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத ஐகார்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இது ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் நான் திருப்பி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் நியூஸ் பேப்பரை அந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்லாம் வேணால், ரெக்டாங்கிள் எப்படி இந்த நியூஸ் பேப்பரை கட் பண்ணுறோமோ அதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கார்னரில் இருக்கிறத பிடிச்சி கரெக்டாக அந்த சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த கோடும் அந்த சென்டரில் இருக்க கோடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பொறுமையாக செஞ்சுட்ருக்கேன். இது செய்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. உங்கள் குழந்தைங்கள்ட்டெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க. இப்போ அது மடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் மடக்கிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே கரெக்டாக அந்த சென்டர் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இப்போது மடிச்சுட்டு இதையும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. அடுத்ததாக வந்துட்டு இங்கே இருக்கிறத சென்டர் பக்கமும் அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறதும் சென்டர் கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி இந்த சைடு வந்து மடிச்சுட்டு மேலே இருக்கிறத அந்த கோட்டோட மடிச்சுக்கோங்க. இப்போது கீழே இருக்கிறது இந்த கரெக்டாக அந்த ஸ்டார்டிங்க்கு மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு இது வந்து கிடச்சிரும். மறுபடியும் நான் இன்னொன்று வந்து செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரியே வந்து செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பீசஸ் வந்து தேவைப்படுதோ அத்தனை பீஸ் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் உரிக்கிறப்ப அந்த வேஸ்ட்டை வந்து போடுறதுக்கான ஒரு பாக்ஸ் தான் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். இது மாதிரி அழகாக வந்து சின்ன சின்ன பாக்ஸாக நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நான் எப்போதுமே வந்து கவுண்டர் டாப்பில் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வந்து செஞ்சு வச்சுருந்தேன். எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு மொபைல் பாக்ஸில் நீங்கள் செஞ்சு வச்சது எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 30 பீஸ் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் பாஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் கட் பண்ணுற காய்கறி தோல், வெங்காயம், தக்காளி தோல் எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம்.
கார்பேஜ்காரங்க வந்தாங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு பாத்திரம்லாம் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே எடுத்து குப்பையில் போட்டுடலாம். ஐடியா நம்பர் 5. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கார்ட்போர்ட் அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரவுண்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ சிசர் வச்சோ இல்லை கத்தி வச்சோ இதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணுறப்ப பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள். ப்ளூ கலர் பெயிண்ட் வச்சு ஃபஸ்ட்டு அடி பாட்டம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் கலந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கி போடுற அந்த வேர்க்கடலை தூள் இல்லை வந்து மல்லாட்டத்தூள், கடலைத்தூள் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அந்த மல்லாட்டத்தூள் இல்லை கடலைத்தூள் எது வச்சுருக்கீங்களோ அதை ஃபுல்லாக சுற்றி வந்து ரவுண்டாக வந்து ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் வந்து ஃபெஃபிபான் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக வந்து ஒட்டியிருக்கேன். அடுத்ததாக வந்து கீழே அந்த டார்க்காக ப்ளூ அடிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி பெபிள்ஸ் மாதிரி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி உருண்டையாக, அதாவது ஒத்த கடலையாக இருக்கும்ல, அந்த தோல் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பிளாக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு கூழாங்கல் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்ததாக மேலே நல்லா பெரிய சைஸில் அழகாக இருக்கிற மாதிரி இருக்க தோலாக பார்த்து ஒரு 5-6 எடுத்து ஒட்டிக்கோங்க. இதில் வந்து ஃபிஷ்ஷாக நம்ம வந்து மாற்றிக்கிறோம். அந்த கீழே இருக்கிற விங்ஸ் எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ் தான், கலர் உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபிஷ் பக்கம் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த புல் கடலுக்கு அடியில் இருக்கிற மாதிரி இந்த க்ரீன் பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம 90% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஓரத்தில் இருக்கிற அந்த கடலைத்தோலுக்கும் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். நம்மளோட மீன்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு கூகுள் ஐஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கூகுள் ஐஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பெயிண்ட்லேயே வந்து கருப்பு கலரில் கண்ணு மாதிரி வச்சுக்கலாம். மீனுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது அந்த ஆக்சிஜன் மாதிரி வர அந்த முட்டையாக வரும்ல, அதுதான். அதையும் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ வந்து செவுத்தில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்காவது பர்த்டே, வெட்டிங் டே அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. நான் கம்யூனிட்டி போஸ்ட் இல்லை அப்படின்னா அன்றைக்கி வீடியோ போட்டேன் அப்படின்னா அன்றைக்கி நான் வந்து விஷ் பண்ணுறேன். ஐடியா நம்பர் 5. இது வயசானவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி காலியான ரின் பேக்கெட் இல்லை சர்ஃப் எக்ஸல் இல்லைனா விம் லிக்விட் பேக்கெட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. நல்லா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக வந்து தண்ணி பிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் இது மாதிரி வச்சுருங்க. ஒரு 2 hours பக்கமாக ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க. ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஐஸ் பேக் வந்து ரெடி ஆகிடும். இதை கடையில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா 300 rupees 400 rupees பக்கம் சொல்லுவாங்க. அவ்வளோ ரேட் போட்டு வாங்கணும் அப்படின்னு நமக்கு அவசியம் கிடையாது. நம்ம தூக்கி போடுற ஒரு பொருளில் நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ஒரு ஐஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ யாருக்காவது காலில் அடிபட்டுருச்சு, இல்லை கை வலிக்குது, கால் வலிக்குது, அது மாதிரினா ஐஸ் பேக் வந்து டாக்டர் வந்து வைக்க சொல்லுவாங்க. நம்ம துணியில் ஐஸ் கட்டியை போட்டு வைப்போம், அதெல்லாம் ஒளிவிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் சிம்பிளாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் டைம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நயாஸ் கிரியேஷன் அப்படின்றவங்க வந்து நம்ம செஞ்சுருந்த அந்த லாண்ட்ரி பேக் சாக்கில் வச்சு செஞ்சுருந்தோம். அதை செஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அதுக்கப்புறம் விமலா அப்படின்ற சிஸ்டர் வந்து ஃபோன் ஸ்டாண்ட் வந்து இன்விடேஷன் கார்டில் வச்சு செஞ்சுருந்தோம். அதையும் வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.